நடிகர் விஜய் என்கிற இடத்திலிருந்து நகர்வு அடைந்து தலைவர், அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக இப்போது பரிணாமம் பெற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு திருக்குறளை கோட் பண்ணி, மதம் இல்லாத, ஊழல் இல்லாத, சாதி இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் தன்னுடைய கட்சியை அறிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஆனா வணக்கம்னா, உங்ககிட்ட எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க கேட்கலாம், அவர் இன்னும் அரசியல் கட்சி பேரை தான் அறிவிச்சிருக்காரு, அவர் இன்னும் அரசியலுக்குள்ள முழுமையாக வரவில்லை, அப்படி என்ன அதுக்குள்ள நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் விஜய் அவர்களை ஒரு நடிகராக இருக்கும் காலகட்டத்தில் ஜோசப் விஜய் அப்படி என்று எச் ராஜாவால் சங்கி கூட்டத்தால் கை நீட்டி குற்றம் சாட்டப்பட்ட போது, அவரை இழிவாக பேசிய போது, நாங்கள் திராவிடத்தில் இருக்கிற நாங்கள் முதல் முறையாக அண்ணன் விஜய்க்காக குரல் கொடுத்தோம். அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும், இஸ்மாயில் விஜயாக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் அவர் எங்களுடைய உடன்பிறப்பு, எங்கள் அண்ணன், நீ யாரா அவரை கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து, யாரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது. அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்க எனக்கு உரிமை உள்ளது அப்படின்ற உரிமையோட எங்க அண்ணன் கிட்ட இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நான் வருவேன், அதுவரை என்னுடைய கட்சியின் கட்டமைப்பு வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நியாயமான விஷயம். ஒரு கட்சியை கட்டமைக்க வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய வேலை, அதை நீங்க செய்ய போறோம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப நீங்கள் தமிழகத்தை ஆளப்போகிறீர்கள் என்பதால் தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். ஏன்னா தமிழகத்தை நீங்கள் ஆளும்போது அதில் நானும் ஒரு வாக்காளர். 2024 தேர்தல் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தேர்தல். 2024 இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, RSS ஆரிய பார்ப்பன கும்பல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் 3ஆக பிரிக்கப்படும். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பலத்தோடு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் அடுத்த கட்டமாக தேர்தலே இருக்காது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீக்கப்படும். மனு தர்மத்தை, பொது சிவில் சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்போது ஆட்டோமேட்டிக்கா குடியரசுத் தலைவர் பதவி போகி பிரதமர் பதவி போயிட்டு நேரடியாக அதிபர் ஆட்சி முறை இந்தியாவில் கொண்டு வரப்படும். இந்தியா ஒரு இந்து தேசம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு நிச்சயமாக கட்டமைக்கப்படும். இப்படி இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அரசியலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களை சார்ந்திருக்கிற ரசிகர்களாக இருந்து இப்பொழுது உங்களுடைய தொண்டர்களாக மாறி இருக்கிற உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் அப்படி என்பது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா 2024 சரியாக இருந்தால்தான் நீங்கள் 2026 அரசியலே பண்ண முடியும். அரசியல் பண்ணாதான் நீங்கள் முதலமைச்சராக வர முடியும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நீங்கள் 2024 பத்தி நான் வாயை திறக்க மாட்டேன், 2026க்கு நேரடியாக வருவேன் என்று சொல்வது ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு நிலையைத்தான் உங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்ப நேரிடும். ஆக இதற்கு நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா 2024 தேர்தல் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இது ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளருக்கும் தெரிந்த விஷயம். இங்கு இஸ்லாமிய, கிறிஸ்துவ, இந்துக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படாமல் இனக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் லாபம் அடைய பார்க்கிறது பாஜக. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவதாக, நீங்கள் ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். லஞ்சம், ஊழல் இதை ரெண்டையும் ஒழிச்சா தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா நம்முடைய வல்லரசு நாடாக பட்டியலில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்ன நீங்க லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் இப்ப சொல்றீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கும் போது உங்களுடைய படம் முதல் காட்சி வரும்போது உங்களுடைய, வேற யாரும் கிடையாது, முதல் காட்சியை பார்க்கறது யாரு? உங்களுடைய ரசிகன். அவன் அந்த ஷோவை பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு விற்கிற டிக்கெட்டை 1000, 2000, 3000 சொல்லி கொள்ளை விலைக்கு, அதாவது பிளாக் மார்க்கெட்ல கொள்ளை விலைக்கு விற்று பணம் சம்பாதித்தார்கள் அல்லவா? அதுவும் இந்த ஊழல், இந்த பட்டியல தான் அதுவும் சேரும். அன்றைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை, என்னுடைய படத்தை 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட் விற்கணும், என்னுடைய ரசிகர்கள் கிட்ட அதிகபட்ச விலைக்கு விற்கக்கூடாது, இது மிகப்பெரிய சட்டவிரோதம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருந்தால் இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த அறிக்கையின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்போ செய்யாதவர் அரசியலுக்கு இதை செய்வேன் என்று சொல்லும் போதுதான் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவும் எங்களுக்கு இருக்கு. அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள், நீங்கள் நாளைய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு பெருமையும் சந்தோஷமும் பெற்ற நபர்கள் நாங்கள். ஏன்னா விஜயனை அம்பேத்கரை படிக்க சொல்றாரு, பெரியாரை படிக்க சொல்றாரு, காமராஜர் ஐயாவை படிக்க சொல்றாரு. அப்போ இவர் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பார் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஒரு கதை வருதுன்னா, உருட்டுறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை கொண்டு வர முயற்சி செய்து அதில் தோல்வி அடைந்து விட்டதாலும், சீமானுக்கு தற்போது செல்வாக்குகள் குறைந்து விட்டதாலும், தமிழகத்தில் வாக்குகளை பிரிப்பதற்காக பின்னாளில் மறைமுகமாக கொள்ளைப்புறமாக விஜயின் மூலமாக உள்ளே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க
விஜய் அவர்களை அரசியலில் இறக்கிவிட்டு இருக்கிறார்கள். இதற்காக பலாயிரம் கோடி கைமாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா நாங்கள் நம்பவில்லை. அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் பற்றி பேசுகிற ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய மாட்டார் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கூடவே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னாருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கிற கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. அதாவது மதக்கலவரத்தை தூண்டுகிற, மதத்தை முன்னெடுக்கிற, சாதியை முன்னெடுக்கிற கூட்டணிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படின்னு உங்க ரசிகர்களுக்கு நீங்கள் சொன்னாலே எங்களுக்கு பாதி விஷயங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடும். உங்களுடைய ரசிகர்களுக்கு நம்பிக்கை வரும். 2026 தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்கும். மூன்றாக பிரியாது. சேர சோழ பாண்டிய நாடு இருந்தது போல 3 பகுதிகளாக பிரியாது. அப்போ உங்களுக்கும் சிக்கல் வராது. நீங்க எந்த தேசத்துக்கு முதல்வராக ஆவது என்று அப்படி நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டியதற்காகத்தான் முக்கிய கட்டமாக 2024 தேர்தல் நீங்கள் வாய் திறந்தே ஆக வேண்டும். அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க விஜய் அவர்கள் திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் நீங்கள் சண்டமாதகம் செய்வதற்காக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று. அதில் எனக்கு சிறிதளவும் கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது. காரணம், திராவிட கட்சி என்பது ஏதோ நேற்று வந்தது இன்னைக்கு வந்ததெல்லாம் கிடையாது. பெரியாரின் உழைப்பு, தியாகம், பேரறிஞர் அண்ணாவின் அந்த போர் முறை, அதை அப்படியே இரண்டையும் தாங்கி பிடித்து கலைஞர் அவர்கள் சண்டமாரதம் செய்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஆட்சிய தொண்டுகள் இன்று வரைக்கும் இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை தொடர்கிறது. ஆக திராவிடத்தை எதிர்த்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையதல்ல. ஏன்னா ஒரு சினிமா நடிகருக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அது நடந்ததே கிடையாது. காரணம், கேப்டன் இருக்காங்க, சிவாஜி கணேசன் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் ஒரு உதாரணம். எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் அந்த பட்டியலிலே சேர்க்க முடியாது. ஜெயலலிதா அவர்களையும் நீங்கள் அந்த பட்டியலில் சேர்க்க முடியாது. காரணம், எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பலன் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆருக்கு துணையாக நின்று இருக்கிறது. அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டனாகத்தான் இருந்தார். அவர் நிறைய திரைப்படங்களில் அந்த கருப்பு சிவப்பு தாங்கிய வேட்டியை கட்டி நேரடியாகவே வசனம் பேசி பாடல் பாடி நடித்திருக்கிறார். ஆக அவர் கட்சி தொடங்கும் போது அவருடைய ரசிகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு பிரிவும் பிரிந்துதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அந்த வெற்றி கிடைத்தது. அதற்கு பின்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள். அவர்களும் நேரடியாக அப்படியே சினிமாவில் இருந்து வந்துவிடவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி நடத்தும் போது அந்த கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு அவர்கள் என்னென்ன பல சங்கடங்கள், பல தில்லுமுள்ளுகள் இப்படியெல்லாம் நடத்தி அவர்கள் அந்த ஆட்சியை பிடித்தார்கள். அதுக்கப்புறம் யாரும் நேரடியாக வந்ததில்லை. ஏன்னா தமிழகம் சுயமரியாதை கொண்டவன், சுய சிந்தனை கொண்டவன். இங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் நேர்மையாக அரசியல் செய்தால் உங்களுக்கான இடம் தமிழகத்தில் நிச்சயம் இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதால யாருக்கு நஷ்டம்னா ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் லாஸ். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் லாஸ். ஏன்னா சீமான் அவர்கள் மேல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகளுக்கே நம்பிக்கை இல்லை. ஆனா வேற வழி இல்லாம தான் அவங்க அங்க இருந்துட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆமை குஞ்சுகளுக்கு மாற்றாக ஒருவர் வருகிறார் அப்படின்னும் போது அண்ணன் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் பாதிக்கக்கூடிய நபர் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆக விஜய் அவர்களுடைய வருகை திராவிடத்தை நிச்சயமாக பாதிக்காது, திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக பாதிக்காது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவில் மிகப்பெரிய முதுகெலும்பாக தூணாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி. இளைஞரணியில் இருப்பவர்கள் மிகப்பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறது திமுக. அதில் இளைஞரணி என்பது மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தியாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது. ஆக இதனால இவர்கள் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய எந்த ஒரு சின்ன விஷயமும் கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர் இந்த போர்வையில் உட்காந்துக்கிட்டு வாயில வந்ததை ஏதாவது பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இவர் தனக்கு மார்க்கெட் போன பிறகோ அல்லது ரஜினி மாதிரி, கமலஹாசன் மாதிரி இதை ஒரு தொழிலாக செய்யாமல் தனக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு சுமார் 120 இருந்து 130 கோடி வரை சம்பளம் வாங்குகிற ஒரு நபர் இது எல்லாவற்றையும் உதறிவிட்டு 51 வயசுலேயே நான் மக்கள் பணி ஆற்றப் போகிறேன், மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படி வரவேற்கக்கூடிய விஷயம். இது ஜனநாயக நாடு. ஆகையால் உங்கள் வருகை எங்களுக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்களுடைய அந்த அஜெண்டா என்ன என்பதை 2024க்கான அந்த அஜெண்டா என்ன என்பதை நீங்கள் இப்போது சொல்ல வேண்டிய முக்கியமான காலகட்டம். நீங்கள் செயல்படுகிற விதத்தை வைத்துத்தான் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி என்பதையும் கூறிக்கொண்டு மக்களுக்கு பயன்பெறும் என்றால் வரட்டும், சேவை செய்யட்டும், மக்களுக்கு பிடித்திருந்தால் ஆட்சியை அமைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் செயல்படுகிற விதத்தை வைத்துத்தான் நாங்கள் உங்களை விமர்சிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அதையும் இங்கே பதிவு செய்துவிட்டு அண்ணன் விஜய் அவர்களுடைய வருகை எங்களுக்கு வலு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னன்னா
சீமானை அந்த முகத்திரையை தொடர்ந்து கிழிக்க வேண்டிய, அவரை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை இருந்தது. வாரத்துக்கு குறைஞ்சது 3 வீடியோ வச்சு போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்ப அண்ணன் விஜய் அவர்கள் வருவதால் இப்போ சீமான் அவர்களுக்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்குமான போட்டி தான் அடுத்த ஒரு 5 வருடங்களுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் நேரடியாக RSS பாஜகவோடு எதிர்த்து சண்டமார்த்தம் செய்ய எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஆக விஜய் அவர்களுடைய வருகை சீமானுக்கு அழிவு பாதையை காட்டியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, நல்லவர்கள் நிச்சயமாக மக்களால் ஏமாற்றப்பட மாட்டார்கள், நல்லவர்களை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள், அந்த நல்ல எண்ணத்தோடு வருகிற யாரையும் தமிழ்நாடும் தமிழக மக்களும் ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படின்னு கூறிக்கிட்டு, இது திராவிடமன், பெரியார்மன், அண்ணாமன் இவர்கள் கட்டிக்காத்த இந்த விஷயங்களில் நீங்க ஏதாவது விஷக்கிருமிகளை மறைமுகமாக கலக்க நினைத்தால் கூட நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். உங்களை நாங்கள் விமர்சிக்க தயங்க மாட்டோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.